இது வந்து இன்னைக்கு ஃபுல்லா நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், நாளைக்கு வெஜிடேரியன் சாப்பிடுவேன்னா அவ்வளோ நேரம் உங்க பாக்டீரியா காத்திருக்காது. உங்க தோட்டத்துக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லா தண்ணி ஊத்த மாட்டேன், நாளைக்கு போய் தண்ணி ஊத்துவோம், நேத்துக்கு சேர்த்து ஊத்துவோம்னா அது வந்து இயற்கை ஒத்துக்காது. ஆமா கண்டிப்பா. நீங்க தினசரி 150 கிராம் காய்கறிகள், 150 கிராம் கிழங்கு வகைகள், அந்த கேரட்டு, பீட்ரூட், முள்ளங்கி, நூல்கோல், 100-150 கிராம் கீரைங்க. இந்த காய்கறின்னு சொன்னது வந்து மற்ற எல்லாமே அடங்கும். கத்திரிக்காய், வெங்காயம், புடலங்காய், அவரைக்காய், சுரக்காய், இந்த மாதிரி. நீங்கள் வந்து நம்ம சாப்பிட்ற காய்கறிங்க 50 கிராம் சாப்பிட்டாலே நம்ம வெஜிடபிள் சாப்பிட்றதா நினச்சிங்க, அது ரொம்ப தப்பு. நீங்கள் பிரியாணி சாப்பிடுங்க, ஒரு வேளை சாப்பிடுங்க, முடிஞ்சால் அதுக்கே வந்து சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் வெஜிடபிள் வச்சுக்கோங்க. ஏன்னா பாக்டீரியா அப்பயே வாழ்த்தும். அப்படி மதியானம் நீங்கள் பாக்டீரியா தவிக்க விட்டீங்கன்னா ராத்திரி போய் நீங்கள் நிறைய வெஜிடபிள் சாப்பிட்டு உங்களுடைய குடல் பாக்டீரியாவை சமாதானப்படுத்துங்க. கண்டிப்பாக மிட் நைட் பிரியாணிங்கிறது எந்த விதத்திலையும் வந்து மனித உடலுக்கும் இல்லை நம்ம குடலுக்கும் உகந்ததே அல்ல.